ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நியூக்ளியர் ஃபேமிலி. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கும் நம்ம சேனலில் சூப்பரான மார்னிங் ரொட்டீன் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மனசை நம்ம எவ்வளவுக்கு தைரியமாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம எல்லா விஷயத்துலேயும் வெற்றி அடையலாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, மனசை கண்ட்ரோலாக வச்சுருந்தா யாராலையும் நம்மளை தோக்கடிக்க முடியாதுன்னு. மனசுங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கருவி. அந்த மனசை நம்ம எந்த மாதிரி கொண்டு போகணும்னு அதுக்கிட்ட சொல்லி கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப் அழகாக மாறும். இப்போ நம்ம அந்த மனசை எப்படி மாற்றிக்கலான்னு பார்க்கலாம். நம்ம மனசை ஒரு அழகான பூந்தோட்டமாக எடுத்துக்கணும். அழகாக பூவெல்லாம் பூத்து குலுங்குற பூத்தோட்டமாக பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு சந்தோஷமான ஃபீல் தான் வரும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அது தாங்க அங்கே வளரும். நமக்கு தேவையான நல்ல விஷயத்தை மட்டும் விதைக்கணும். அப்போது நமக்கு எல்லாமே நல்ல விஷயமாகவே நடக்கும். அதே மாதிரி அழகான பாசிட்டிவ் எண்ணங்களை நம்ம மனசில் விதைக்கணும். நம்ம மற்றவங்களோட பழகும் போது அன்பாக பழகுறோம்னு நினைங்க. நல்ல சிரித்த முகத்தோட அழகாக க்யூட்டாக அடுத்தவங்களோட நம்ம பேசுகிற மாதிரியே அவங்களும் நம்மக்கிட்ட பழகுவாங்க. நம்ம எது கொடுக்குறோமோ அது தாங்க நமக்கு திரும்ப கிடைக்கும். மனசை எப்பயும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையும் அழகாக மாறும். உங்கள் வாழ்க்கையை இன்பமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மாற்றுறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. வாழ்க்கையில் எப்பயுமே ஹாப்பியாக இருக்க நம்ம என்னென்ன தூக்கி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாகவே நம்மக்குள்ளே இருக்க நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுறணும். நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்மளோட பெரிய எதிரி. அடுத்த விஷயம் என்னால் முடியலை, எனக்கு இது பண்ண முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் தூக்கி போட்டுறணும். இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நீங்கள் வெளியில் போட்டிங்கனாலே உங்கள் மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட லைஃப்பை க்யூட்டாக அழகாக நீங்களே மாற்றிக்கலாம். உங்களை நீங்களே அடையாளம் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், என்ன பண்ணால் பெஸ்ட்டாக வருவீங்க, உங்ககிட்ட நீங்கள் என்ன பேச பழகணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நீங்கள் உங்களோடய பேசி தெரிஞ்சுக்கணும். உங்கள் மனசுக்கு நீங்கள் உறுதியாக ஒரு வேலை கொடுங்க. இதை நீ பண்ணித்தான் ஆகணும், கண்டிப்பாக இதை பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக உங்கள் மனசுக்கு சொல்லுங்கள். உங்களை மீறி உங்கள் மனசு எதையுமே பண்ணாது. நீங்கள் சொல்கிறதே தான் கேட்கும். நீங்கள் யாருக்குமே பயப்படாதீங்க. பயத்துக்கு விளைவும் கொடுக்காதீங்க. உங்களால் முடியாதுன்னு அடுத்தவங்க சொன்னாலும் என்னால் முடியும்னு நீங்கள் நம்பி அதுக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை பாருங்கள். மனசை எப்பயுமே பாசிட்டிவ் எண்ணங்களால் நிரப்பி வைங்க. நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, ஒரு சூப்பரான அழகான வீடு ஒன்று பார்க்குறீங்க. நம்ம இருக்க நிலைமையில இந்த வீடை உள்ளே போயிட்டு கூட பார்க்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக இன்றைக்கி இல்லாட்டியும் எப்பயாவது நான் பணம் சம்பாதிச்சு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுவேன்னு நினைக்கிற தைரியம் உங்ககிட்ட இருக்கணும். இந்த மன தைரியத்தை தாங்க நீங்கள் எப்பயுமே உங்கள் மனசுக்கு சொல்லணும். உங்கள் மனசை எப்பயுமே நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. மனசை அழகாக மாற்றுறதுக்கான குட் ஹேபிட்ஸ் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் சோம்பேறித்தனம் மட்டும் படாதீங்க. நீங்களே உங்களை மாற்றிக்கோங்க. நல்ல பழக்கங்களை எடுத்துக்கோங்க. புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. விஷயத்தை பண்ணுறதுக்கு முதல்ல இந்த விஷயம் எனக்கு பண்ண முடியாதுன்னு மட்டும் நம்பாதீங்க. நீங்கள் உங்களையே நம்பி உங்களோட வேலைகளை நீங்கள் சரியாக பார்த்துக்கிட்டு போங்க. லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உங்கள் மனசுக்குள்ள பாசிட்டிவ் எண்ணங்களால் நிரப்புங்க. எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். யாராலையும் உங்களை தடுக்க முடியாது.